ஆட்சியில இருக்கும் போது உங்க எல்லாத்துக்குமே 100 நாள் வேலை கொடுத்தாங்க. 100 நாள் செஞ்சுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்தீங்க. ஞாபகம் இருக்கா? 100 நாள் வேலை செஞ்சவங்க கை தூக்குங்க பாப்போம். எல்லாருமே எடப்பாடி ஆட்சியில 100 நாள் வேலை செஞ்சவங்க. கரெக்டா? இப்போ இந்த ஆட்சியில எத்தனை பேர் 100 நாள் வேலை செஞ்சிருக்கீங்க? கை தூக்குங்க. எல்லாம் 10 நாள் 9 நாள். எதனாலன்னு தெரியுமா? உங்க ஊர்ல வேலை எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இருக்கு. வேலை இல்லையா? யூனியனுக்கு சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துல இருக்குன்னு சொல்லி கிராம சபையில நிரூபிச்சிருக்காங்க. 10-15 லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க உங்களுக்கு வேலை அலாட் பண்ண ஏஎஸ் ஒர்க் ஆர்டர் அது இருந்தா மட்டும்தான் நீங்க வேலை செய்ய முடியும். அந்த ஒர்க் ஆர்டர் வெறும் 2 அதுவும் இந்த எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு பஞ்சாயத்து அந்த 2 ஒர்க் ஆர்டரும் ஆரம்பிக்காம இன்னும் அப்படியே நிலுவையில இருக்கு. ஏன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எலெக்ஷன் டைம்ல வேலை தர்றோம் அப்படிங்கிறதுக்காக. புரியுதுங்களா? இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு வஞ்சிக்குது. சோ நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் முடியும். இவங்க உங்களுக்கு வேலை தராம ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படி ஏமாத்துற அரசாங்கம், மத்திய அரசு காரணம் காட்டுற அரசாங்கம் எப்படி உங்களுக்கு 150 நாள் வேலை தரேன்னு சொல்லி வாக்கு வாங்கியிருப்பாங்க? நீங்களே நினைச்சு பாருங்க. சோ இவங்களால கொடுக்கவே முடியாது. அடுத்து நம்ம எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் உங்க எல்லாத்துக்குமே 150 நாள் வேலை